நான் இப்போ வந்து ஒவ்வொரு கண்ட்ரியா சொல்லுவேன். You should finish my sentence, okay? I love America. I love India. Yeah. I love you. I love you too. bro, UK சொல்லிருக்கணும். UK. Hi friend and welcome to another episode of We Listen and We Judge a Little Bit. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் வந்து உங்ககிட்ட தான் பேச போறேன் once again. இன்ஸ்டாகிராம்ல வந்து We Listen and We Don't Judge அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் இருக்கு. இருக்கு இல்ல இருந்துச்சு, பட் இப்போ வந்து எனக்கு அது இப்பதான் ஞாபகம் வருது. நீங்க வந்து உங்களோட இந்த கதையை சொன்னா பயங்கரமா ஜட்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்க லைஃப்ல நடந்த கதையை என்கிட்ட சொல்லுங்க. நான் ஜட்ஜ் பண்ணலாமா, ஜட்ஜ் பண்ணக்கூடாதா, அது என்ன மாதிரி கதை அப்படின்னு நான் டிசைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிருந்தேன். நிறைய கதைகள் அனுப்பியிருக்கீங்க. So we'll see. So ஒவ்வொரு கதையும் பார்த்துட்டு நம்ம வந்து we don't judge or we tell the judge. Judge பண்றோமா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து சொல்ல போறோம். So yeah, let's start. I'm in love with the boy who is absolute playboy, who never ever turns to see me. He never sees me, but I'm in love with him and I'm loyal for him. Don't judge me. See, எனக்கு தெரிஞ்சு liking a guy who does not like you back or உங்களை திரும்பி கூட பார்க்கலன்றது is a canon event for everybody. என்ன பொறுத்தவரை நம்மள எப்படியுமே அவங்க லவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிற பையனை லவ் பண்றதும், இந்த பொண்ணு நம்மள திரும்பி கூட பார்க்காதுன்னு நினைக்கிற பொண்ணை லவ் பண்றதும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் ஒரு வாட்டியாச்சும் நடக்கும். அதனால பரிதாபத்துக்குரிய நிலைதான். இது வந்து எல்லார் வாழ்க்கையும் ஒரு வாட்டியாச்சும் நடக்கும்ன்றனால நான் வந்து we listen and we don't judge சொல்றேன். நான் உங்களை ஜட்ஜ் பண்ணல. This is like a canon event for everybody. அடுத்து சோ கேளுங்க, மஜாவா இருக்கும், ஆனா ரொம்ப வியர்டா இருக்கும். We listen and we don't judge. Okay, so என்னமோ கர்ட் ரைஸ்ல டொமேட்டோ சாஸ் அண்ட் மில்க் பிக்கிஸ் போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். This is not very maja of you. What is this? Curd rice and tomato sauce என்னால வந்து அதையே என்னால டைஜஸ்ட் பண்ண முடியல. And you're adding in milk bikis. அண்ட் இது வந்து நான் ட்ரை பண்ணாதனால நல்லா இல்லைன்னு கூட நான் சொல்றேன். I have tried something similar. சின்ன வயசுல வந்து எனக்கு செம பசி, லஞ்ச் சாப்பிட்டுட்டோம், பட் லஞ்ச் சாப்பிட்ட அப்புறமும் செம பசி, குழம்புலாம் காலி ஆயிடுச்சு. சாப்பாட்டுல வந்து நெய் ஊத்திட்டு காய் மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு, அதை மட்டும் கொடுத்தாங்க. சோறு இருந்ததே பெரிய விஷயம், பட் நான் வந்து இல்ல இதெல்லாம் எப்படி சாப்பிடுறது, குழம்பே இல்ல, இத்தனோண்டு சாம்பார் கூட இல்ல அப்படின்னு சொல்லி what my brainy ass did was அந்த நெய் சாதம் இருக்குல்ல, அதுல கெச்சப்ப ஊத்தி, கெச்சப்பும் வந்து குழம்பு தக்காளி வச்சுதானே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நெய் சாதத்துல கெச்சப்ப மிக்ஸ் பண்ணி ஒரு வாய் வச்சேன் பாருங்க. ஜெயில இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் யாரும் போட்டுற கூடாது. அண்ட் தி திங் வாஸ், நான் மிக்ஸ் பண்றப்ப என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க, பண்ணாதரி நல்லாவே இருக்காது, பண்ணாதேன்னாங்க. கேட்கலையே, அதை மிக்ஸ் பண்ணிட்டு எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி கேவலமா இருக்குமான்னு, நீ இப்ப அதை சாப்பிட்டு முட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. So I had to eat. So yeah, I will never forget that. நெய் சாதத்தோட நல்லா இல்ல, நீங்க வந்து தயிர் சாதம் கெச்சப் மில்க் பிக்கிஸ் நோ ஜெயில். அதனால we listen and we tell the judge. I am judging you so hard. Next, சின்ன படிக்கவே எனக்கு கஷ்டமா இருக்குங்க ஐயா, பட் நான் படிச்சு முடிச்சிடுறேன் because I had to read this. அதனால நீயும் இதை கேட்டுதான் ஆகணும். சின்ன வயசுல மூக்கு சளி சாப்பிடுற பழக்கம் இருக்கு. I mean, I have seen kids do it, I have heard kids do it, but ஒரு அடல்ட்டா வந்து இதை படிக்கிறப்போ என்ன பறக்கானது? I am judging you. But குழந்தையா இருந்தனால குழந்தைங்க மணல் என்னெல்லாமோ அள்ளி திங்கும். So இது expected தான், but I'm still judging you a little bit. I used to be friends with every girl my ex was talking to. Ex breakup ஆன அப்புறம் அவ ex எந்த பொண்ணுட்ட எல்லாம் பேசுறானோ அந்த பொண்ணுங்கிட்ட எல்லாம் இந்த பொண்ணு போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கு. Just to know what he was up to. I was trying to patch up, not anymore. I learned my lesson. You are crazy, my girl. எனக்கு புரியுது, பிரேக்கப்க்கு அப்புறம் வந்து you were desperate, ஏதாச்சும் பண்ணி அந்த பையன் கூட சேர்ந்துடணும்னு, பட் ஸ்டில் this is crazy. பட் இப்போ வந்து நான் பேட்ச் அப் பண்ண ட்ரை பண்ணல, நாட் எனிமோர்னு நீங்க மனம் திருந்தினால நான் உங்களை ஜட்ஜ் பண்ணலன்னு சொல்றேன். ஜட்ஜ் பண்ணேன், பட் நீங்க திருந்திட்டீங்கன்னு சொல்றத நம்பி நான் வந்து என்னோட ஓட்டை மாத்துறேன். I am not judging you. I have spread rumors in my college about myself for fun. How weird are my subscribers? பட் யா, இது வந்து ஜட்ஜ் பண்ண கூடிய விஷயம், பட் நீங்க மத்தவங்கள பத்தி ரூமர் ஸ்ப்ரெட்
பண்ணிருந்தா அவங்க லைஃப், அவங்க சோஷியல் இமேஜ் எல்லாம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் யூ ஜஸ்ட் டூயிங் இட் ஃபார் தி கேம். உங்களை பத்தி நீங்களே வந்து ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணி அது உங்களை அஃபெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்க போது. அதனால have fun, I guess. We listen and we don't judge. ஸ்கூல் டேஸ்ல ஒரு பொண்ணுக்கு அப்போ பீரியட். சோ அந்த பொண்ணு மேம் கிட்ட கேட்டிருக்கு பேட் வேணும்னு. சோ நான் போய் என்கிட்ட இருந்த எக்ஸாம் பேட கொண்டு போய் கொடுத்துட்டேன். One cannot make this shit up. நிஜமாலே இது நடந்திருக்கதா வாய்ப்பு இருக்கு. அவன் முறைச்சிட்டு போயிட்டா. அப்ப எனக்கு தெரியாது. This has no business being this funny. You know what? I am not judging you. உங்களோட எண்ணம் வந்து wrong-ஆ இல்ல. You genuinely wanted to help. அதனால I am not judging you நண்பா. I appreciate your efforts. Crime confessionலாம் பண்ணிருக்காங்க. I poisoned my party's payasam with Dettol because she tried to get me into child marriage. பார்ட்டிய போட்டு தள்ளிட்டேன் பாவா. Dettol குடிச்சு செத்துட்டாங்களா? I was 12 back then. I mean, if this is made up, okay, but if this is real, I mean, child marriage is wrong. அவங்களை எப்படியும் ஜெயில தூக்கி போட்டிருப்பாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா. But killing them, I have to judge you. Like, child marriage தப்புதான், அதை நீங்க தடுத்திருக்கீங்க, good for you, but I have to judge you. So இது நிஜமாலே we listen and we tell the judge. பெருசா ஒண்ணும் இல்ல. நீ F16, okay, Reddit user F16. லாஸ்ட் வீக் என்னோட பேரண்ட்ஸ் வீட்ல இல்லாத போது என் பாய் ஃப்ரெண்ட வீட்டுக்கு கூப்பிட்டேன். அவனும் கிளம்பி வந்தான். நாங்க ஒண்ணும் பண்ணல. ஓகே, I believe you. அந்த நேரம் பார்த்து கரெக்டா என்னோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவனை பெட்டுக்கு அடியில ஒளிஞ்சுக்க சொன்னேன். அவனும் ஒளிஞ்சுக்கிட்டான். ஓகே, ஆனா அவங்க ஸ்லிப்பர் பார்த்து கண்டுபிடிச்சு யாருன்னு கேட்டாங்க. கேர்ள் இஸ் டூம். நான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சேன். ஆனா அப்புறம் அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜஸ்ட் when I thought எல்லாம் காலின்னு, எப்படின்னு தெரியல, அப்படியே நல்லவங்கள மாதிரி அவனை காஃபி குடுத்து வழி அனுப்பி வச்சாங்களா. Bro, your parents are chill. Like சில்லா இருக்காங்க அவங்க. சில்லா. எங்க வீட்ல they would never, but good for you. இதுல வந்து நான் ஜட்ஜ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. உங்க அம்மாவே உங்களை ஜட்ஜ் பண்ணாம வந்து காஃபி கொடுத்து போயிட்டு வாப்பா அப்படி சொல்லி என்ன சொல்றது, ஒரு ஹெல்தி பேரண்டா இருந்திருக்காங்க. அதனால நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. We listen and we don't judge, and we definitely don't judge the auntie. When I asked my Muslim friend why they are wearing hijab and burqa, she literally asked me which banana will have more flies, peeled one or the one with peel. அதாவது இப்போ ஒரு வாழைப்பழம் இருக்கு, அது தோல் உரிச்சிருந்தா நிறைய பூச்சி வருமா, தோல் போட்டு இருந்தா வருமா? இது வந்து ஒரு பொண்ணு சொல்லி இருக்கு. Internalized misogyny runs deep. ஒரு நம்ம வந்து கண்டிஷன் பண்ணி இதுதான் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாங்கன்னா, லைக் சின்ன வயசுல இருந்து தலையில இது பண்ணி it is hard to come out of it, and a lot of women sadly don't come out of it. And அவங்க வெளில வரலனா கூட பரவாயில்ல, நம்மளும் அதுக்குள்ளதான் வரணும்னு எதிர்பார்க்க வேற செய்வாங்க. சோ இவங்க வந்து நீங்க ஏன் இது போட்டிருக்கீங்கன்னு கேட்டப்போ அந்த ஒண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, இல்ல எனக்கு தெரியல, இல்ல எனக்கு பழகிடுச்சு, இந்த மாதிரி என்ன சொல்லியிருந்தாலும் அவங்க இஷ்டம். அது போடுறது போடாது அவங்க இஷ்டம். நான் யாருமே கிடையாது நீ பண்ணாதன்னு சொல்றது. But the reasoning, we listen and we judge. We listen and we judge. I might get attacked for this, but I do not care. We judge. During the discussion of my college project, me and my friend, we had a Zoom meeting to explain well and show the mind map. I connected my PC to the screen to share a PDF. College project அப்ப Zoomல வந்து ஒரு PDF போட்டு explain பண்றதுக்காக ஒரு Zoom meetingல இருந்திருக்காங்க. குரு இவங்க ஃப்ரெண்டோ. I forgot I had a binge watching your video that playing in the background. நான் cameo பண்ணிருக்கேன் அவங்க மீட்டிங்ல. As soon as it connected, the whole friend group heard you. My friends judged me. Nobody judges a person for watching Manichov videos. Okay, best thing உங்களோட என்ன சொல்றது free timeல பண்ண வேண்டிய best thing is watching my video. அதனால ஏன் வீடியோ பாக்குறதுக்கு உங்க friends உங்களை ஜட்ஜ் பண்றாங்கன்னா அவங்கள நான் ஜட்ஜ் பண்றேன், உங்களை நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். We listen and we appreciate, we don't judge. Manisha, Mani Mama, Nacho and Sarolin. If you don't know Nacho and Sarolin, iconic combo, iconic video la
நாங்க போட்டிருக்கோம். இவங்க எல்லாரையும் நேர்ல மீட் பண்ணி பேசுற மாதிரி கற்பனை வருது. ஓகே, திஸ் ஹேப்பன்ஸ் வித் அதர் யூடியூபர்ஸ். அவங்கள்ட்ட சொன்னா மோஸ்ட் ஆஃப் தேம் வியர்டா தான் பாக்குறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்கோ? நான் இதை வந்து ஒரு அமேசிங் திங்கா பாக்குறேன். பட் இதுல சோகம் என்னன்னா, நாங்க 3 பேர் மீட் பண்ணி எங்களுக்குள்ள பேசிக்கிறதையே நாங்க கற்பனை தான் பண்ணிட்டு இருக்கோம். அதை எங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அதனால நீங்களும் கற்பனை பண்ணுங்க, நானும் கற்பனை பண்றேன். அண்ட் இட்ஸ் நாட் a bad thing at all. இதுல என்ன இருக்கு? நான்லாம் செலிபிரிட்டிட்ட மீட் பண்ணேன்னா என்ன பேசுவேன், அவங்க கிட்ட என்ன கேட்பேன், இதெல்லாம் நான் வந்து நிறைய இமேஜின் பண்ணிருக்கேன், பண்ணுவேன். அதனால we don't judge. Liked and unliked reel because it had very less like. நான் பண்ணிருக்கேன், நான்லாம் நிறைய பண்ணிருக்கேன். அதுவும் நான் வந்து என்னோட அக்கவுண்ட்ல இருந்து லைக் போட்டுட்டு 4 லைக் இருக்கு, அதுல லைக்டு போய் மன்னிச்சோன்னு காமிச்சா அசிங்கமா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான்லாம் அன்லைக் நிறைய பண்ணிருக்கேன். So we listen and we don't judge. ஸ்கூல்ல ஃபிட் இன் ஆகணும்னா I lied to my friends that I lived in the US for a year. This was in 2nd standard. அப்போ அறியாத வயசு. No, I understand. ஏன்னா நானும் பண்ணிருக்கேன். என்னன்னா என் ஸ்கூல் ஆவரேஜான ஸ்கூல் தான். லைக் எங்க ஏரியாலயே பாதி பேருக்கு அது என்ன ஸ்கூல்னு தெரியாது. பட் somehow I ended up being friends with kind of rich kids. அதனால அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி, எங்க வீட்ல வந்து எனக்குன்னு ஒரு ரூம் இருக்கு அப்படின்பாங்க. அங்கேயே வந்து நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியாது. And then they'll be like, வீட்ல படியேறிய ரூமுக்கு போறேன்னா, படியேறி வீட்டுக்குள்ள படி வச்சு வீடு வச்சிருக்கீங்க, ஒரு ரூம் வேற, அப்படி இருந்துச்சு எனக்கு. அதனால நானும் வந்து பில்டப்லாம் சொல்லி, ஆமாமா எனக்கு கூட தனி ரூம்லாம் இருக்கு, ஆக்சுவலி எனக்கு ஒரு ரூம் இருக்கு, அது தவிர ஸ்டடி ரூம்னு ஒண்ணு இருக்கு. அண்ட் ஐ லைட் சோ மச். அந்த வருஷம் நானும் 2nd or 3rd தான் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ வாஸ் லைக், அப்ப கூட ஆனா வந்து பணக்கார கதை சொன்னாலும் நமக்குன்னு சொல்ல முடியல. ஐ வாஸ் லைக், இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க மாமா வீட்டுல ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு, அப்பப்ப போயிட்டு வருவோம். அப்ப கூட எங்க வீட்டுல ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு சொல்லல. சம்மதம், எங்க மாமா வீட்டுல ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு, எங்க வீட்டுல 2 ரூம் இருக்கு எனக்கு அப்படின்னு நானும் நிறைய பொய்லாம் சொல்லியிருக்கேன். டு நாட் ஃபீல் லெஃப்ட் அவுட். அதனால we listen and maybe judge both of us, but yeah, I can understand. We listen and we understand. பஸ்ல கியூட் கேர்ள், ஐ கான்டாக்ட், லவ் ஸ்டார்ட். ஐ கான்டாக்ட் கேவா? ஓகே. டிக்கெட்ல இன்ஸ்டா ஐடி எழுதி கொடுத்தேன். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டாப் அவ போயிட்டா. அதுக்கு அடுத்த ஸ்டாப் செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்தாரு. ஃபைன் 500 rupees, love 0, 6 months still no follow. அந்த ஒண்ணு வந்து, இவன் டிக்கெட் எதுக்கு நம்மகிட்ட குடுக்குறா, நம்மகிட்ட ஆல்ரெடி டிக்கெட் இருக்கு, அப்படி கசிக்கு இப்படி தூக்கி போட்டு போயிருக்கோம். இதுக்கு போய் அண்ணன் 500 ரூபாய் ஃபைன் கட்டியிருக்காரு. We don't judge. This is just a funny story. We don't judge. பட் அண்ணன் வந்து he wanted to be heard so much. வரிசையா அனுப்பியிருக்காரு இதே கேள்வி ஒரு 10 வாட்டி. So படிச்சிட்டேன், போதுமா, படிச்சுட்டேன். And I'm not judging you. அடுத்து, I have cheated more than one. Can't remember how many. என்னடி சொல்ற? And went back to my partner. எப்படியோ தெரியாம நடந்துருச்சு, தெரியாம. Money, are you listening? But you said you won't judge. Thanks for understanding. I'm not understanding you. I am not going to understand you. Cheat பண்ணிட்டானா எவ்வளவு வாட்டின்னு தெரியலையா, தெரியாம சீட் பண்ணிட்டாங்களா. I am judging you. We listen and we judge hard. சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் கோச்சுக்கிட்டாங்கன்னா, பேசாம இருந்தாங்கன்னா, அவங்க கால்ல விழுந்திருக்கேனா, காலை புடிச்சு கெஞ்சிருக்கேன். I thought I was down bad with my friends சின்ன வயசுல. But no, this is sad. I am not going to judge you. This is sad. I hope those friends you cut them off. ஏன்னா இதெல்லாம் வந்து too much. அடுத்து, buying unbranded clothes. இதுல ஜட்ஜ் பண்ண என்ன இருக்கு? Isn't this normal? வெறும் பிராண்ட் தான் எல்லாரும் போட்டுட்டு சுத்துவாங்களா? அப்படிலாம் கிடையாது. So this is normal. We listen and we do not judge. யாரையாவது பிடிக்கலனா அவங்களுக்கு சூனியா வைக்க, அவங்க முடிய திருட ட்ரை பண்ணுவேனா? We tell the police. இது வந்து we listen and we tell the police. My crush is veg, so I became veg. உங்க boyfriend girlfriend veg, அதனால நான் மாத்திக்கிட்டேன்னு சொன்னா கூட ஒரு அளவுக்கு understandable. லைக் உங்களுக்கு வேணும்னா நீங்க பண்ணுங்க, but it is a crush. I mean, உங்களுக்கு ஓகேனா I am nobody to judge. Go ahead. அடுத்து, whenever I get wounded slightly, அந்த காயம் ஆறுன அப்புறம் வருமே எஸ்சரா, அந்த பொத்த கட்டி இருக்குமே அந்த ரெட் கலர், அதுவா? அத பிச்சு தின்னுவேனா? அண்ட் அதுக்கு அடுத்து வர ரத்தத்தையும் நக்கிப்பேன். உண்மையா நல்லா இருக்கும். we judge and we send you to therapy. நீங்க இன்ஸ்டால லைக் போட்ட ரீல்ஸை வச்சு உங்க கூஃபினஸ் லெவலை எவாலுவேட் பண்ணுவேன். we listen and we don't judge. நானும் வந்து ஜட்ஜ் பண்ணுவேன்றதை விட என் ஃப்ரெண்ட்ஸ் போடுற லைக்ஸ் வச்சுதான் நான் கண்டுபிடிப்பேன். ஓகே, இது அவங்களோட ஹியூமர், இது இவங்களோட ஹியூமர்னு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ரீல்ஸ் அனுப்புவேன் நான். So I understand you. We listen and we don't judge. When my ex blocked me, I told my ex that I'm diagnosed with cancer.
so that he would just text me back. Down bad. We definitely judge, but I don't know. இந்த பெண்கள் வந்து ரொம்ப down bad இருக்காங்க நம்ம followers, but I can understand. But still we judge. Last 10 videosல 8 just reaction videos. ஒன்னு stories கேட்டு reaction இல்லனா videos பார்த்து reaction. Honestly speaking, content wise downல போயிட்டு இருக்கும்னு தோணுது. reaction videoவே போடாதேன்னு சொல்லல, but reaction video மட்டும் போடாதேன்னு சார் சொல்றோம். Please friend. The most valid criticism and I see this almost everywhere. Like என்ன சுத்தி and it is fair. reaction video நான் எது பார்க்கணும்? நானே reels பார்த்துட்டு போவேனேன்றது வேலிடான criticism. நான் அதை தப்பே சொல்ல மாட்டேன். But the problem is அத மட்டும் தான் பாக்குறீங்க. நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, the majority of people wants to see it and they are like இந்த வீடியோ அடுத்து போடுங்க, இந்த வீடியோ பார்ட் 2 போடுங்க, இந்த வீடியோ பார்ட் 3 போடுங்க. reaction video is what people are watching. like evident-ஆ தெரியுது. like இந்த வீடியோ வந்து question கேக்குறேன்னு வெச்சுக்கங்க, இதுவே அவ்வளவு நல்லா போகாது. ஏன்னா வந்து clickbait-யா நம்மட்ட எதுவும் இல்ல. பட் இது வந்து நான் இது கூட வேற ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். பட் அது இதுக்கு முன்னாடி போடுவேனா அப்புறம் போடுவேனான்னு தெரியல. பட் I guarantee you அது வியூஸே போகாது. அண்ட் அது ஒரிஜினல் ஐடியா, யாருமே இதுல போட்டது இல்ல, நானே தான் போடுறேன். யாரு அது ஓடவும் ஓடாது. கமெண்ட்ல வந்து இது கண்டென்ட்டா அப்படின்னு கேட்பாங்க. லைக்ஸ் வராது, வியூஸ் வராது, எனக்கு காசும் வராது, ஒண்ணுமே வராது. அந்த வீடியோ பண்ண நான் வந்து ஜோக்கரா அப்படின்னு மட்டும் தான் எனக்கு தோணும். தட் இஸ் பின் த ப்ராப்ளம். இது உங்க பிரச்சனை இல்ல. பேசிக்கலி வியூவருக்கு உன்னாலதான் அப்படி நான் சொல்ல வரல. பட் காலேஜ் படிக்கிறப்போ எனக்கு வந்து காசு தேவைப்படல யூடியூப்ல இருந்து. ஏன்னா நான் ஸ்டூடெண்டா இருந்தேன். வேலைக்கு போய் சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு ஜாலியா எனக்கு இன்னெல்லாம் தோணிச்சோ போட்டுட்டு இருந்தேன். வியூஸ் வருது வரல, ஐ சிம்பிளி டிட் நாட் கேர். பட் இப்போ வந்து நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இல்ல, யூடியூப் தான் எம்ப்ளாய்மெண்ட். அதனால ஆல்ரெடி காசு ஒன்னும் பெருசா வர மாட்டேங்குது ரீசென்ட்லி, இஃப் ஐம் பீயிங் ஆனஸ்ட். அண்ட் வியூஸும் வராத வீடியோ போட்டேன்னா ஐ கேனாட் சர்வைவ் ஆன் யூடியூப். நான் சேனலை மூடிட்டு போகணும். அதனால கொஞ்சமாச்சு காசு வரணும்ன்றதுக்காக தான் இந்த ரீல்ஸ் வீடியோ எல்லாம் போடுறது. ஏன்னா அது மட்டும் தான் வியூஸ் போகுது. அண்ட் ஐ ட்ரை டு லைக் ரீல்ஸ் பார்த்துட்டு அப்படி ரியாக்ஷன் கொடுத்துட்டு போகாம ஐ see channels do that. பட் அந்த மாதிரி பண்ணாம என்னோட வியூ என்ன, நான் என்ன நினைக்கிறேன், நீங்க என்ன நினைப்பீங்க, இதெல்லாம் உள்ள இன்க்ளூட் பண்ணி somewhat entertaining-ஆ அதை பேக்கேஜ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட என்ன சொல்றது, கிரிட்டிசிசம் வேலிட், உங்களுடைய கருத்து நியாயம், உங்களோட சலிப்பு என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் ஏன் ரியாக்ஷன் வீடியோ வருதுன்னா இதுதான் காரணம். ஐ சிம்பிளி நீட் ஃபுட். அதுதான் நண்பர்களே காரணம். ஐ எம் சாரி ஃபார் லெட்டிங் யூ டவுன். பட் அப்பப்ப நான் ஒரிஜினல் வீடியோ போட தான் ட்ரை பண்றேன். ஏன்னா அதை கை விட்டுட்டா there is no point in me starting YouTube. அதனால என்ன வீடியோ போட்டாலும் பாரு, நான் அப்போ வந்து ரியாக்ஷன் வீடியோவே போடாம மத்த எல்லா வீடியோவும் போடுறேன். Promise. Decided not to break up because now it's my exam. Wisest choice. ஏன்னா இந்த மாதிரி பிரேக்கப் இல்ல ஏதாச்சும் இந்த சோகமான ட்ராமாட்டிக்கான ஈவென்ட்ஸ்லாம் they always happen around exam, birthday. இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்பெஷல் டைம்ல தான் இதெல்லாம் ஒன்னு சேர்ந்து குவியும் to ruin everything. அதனால such a wise choice. எக்ஸாம் முடிச்சிட்டு பிரேக்கப் பண்ணுங்க. We do not judge. This is a wise choice right here. My boyfriend was in friends with benefit with 2 girls that I used to know and I'm still being with him. #I can fix him. No. And you can't fix yourself too. We listen and we judge. We judge hard and we feel bad. இதெல்லாம் peak I can fix him syndrome. You can't fix him. வயசானாலும் உங்க அழகு உங்க ஸ்டைல் உங்களை விட்டு போகவே இல்லைன்னு சாவ கிடக்குற என் பாட்டி கிட்ட போய் சொன்னேன். எல்லாரும் ஒரு மாதிரி என்ன பார்த்தாங்க. Such goofy followers. like இத வந்து என்னால ஜட்ஜ் கூட பண்ண முடியாது. This is so funny. We do not judge. We just laugh. We listen and we laugh. I use girls to fulfill my intentions and then leave them. Yeah, you're a douchebag. Nothing can be done. We listen and we judge. We judge you. அக்கா நான் ஒரு பையன் மேல 5 years-ஆ ஒன் சைடா ஸ்கூல்ல லவ் பண்ணேன். ஸ்கூல்ல. ஆனா அவன் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டான். ரிஜெக்ஷன். ஓகே. அதனால நான் இப்போ அவன் அப்பாவை சைட் அடிக்க நானா எங்க அப்பாவான்னு கேட்டான். கண்டிப்பா உங்க அப்பா தானே சொன்னேன். ப்ரோ இஸ் வனிதா அக்கா ஃப்ரம் a fake ID. I mean அவரு நோ சொன்னதுனால you moved on. So we judge a little bit but mostly we are just in it for the drama. நான் ஒரு நாள் என் தம்பிக்கு தெரியாம ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு டக்குன்னு பாத்ரூம் குள்ள போயிட்டேனா. அப்புறம் ஆய் வந்துருச்சு. சரி வை வேஸ்ட் டைம்னா ஆய் போயிட்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்.
some things are supposed to be in your mind நண்பா. ஜட்ஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்றதுக்காக we listen and we are concerned. sometimes நான் உங்க யூடியூப் வீடியோவை 2x ஸ்பீட்ல பார்ப்பேன். இதுக்கெல்லாம் நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். வெரி கன்சிடரபிள். நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் பேசுவேன். நானே என் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு லைக் ஃபைனல் எடிட்ட ரிவ்யூ பண்ணி பாக்குறப்போ 1.5 2xல தான் பார்ப்பேன். even I can't sit through my shit. அதனால very valid. இதுக்கெல்லாம் நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். we don't judge. created a social media account to check if my man was cheating. இது வந்து நிறைய பேர் நான் இந்த இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட் மாதிரி பாத்திருக்கேன். லைக் என் பாய் ஃப்ரெண்ட் சீட் பண்றானு ஃபேக் ஐடில இருந்து மெசேஜ் பண்ணேன். கேர்ள் ஃப்ரெண்ட் சீட் பண்ணாலான்னு ஃபேக் ஐடில இருந்து மெசேஜ் பண்ணேன். ஐ டோன்ட் லைக் த ஹோல் திங். இந்த ஹோல் செக்கிங் இஃப் மை பார்ட்னர் இஸ் சீட்டிங் திங்கே வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. இஃப் யூ கான்ட் ட்ரஸ்ட் them you can ask them straight forward. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. பட் instead I found new people and started to dirty text them. Girl, trash behavior. அவங்க சீட் பண்றானான்னு செக் பண்ண போய் நீங்க சீட் பண்ணிட்டு இருக்கீங்க. basically turns out you are the shitty person in the relationship and we judge. எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, அந்த பையனுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. எனக்கு லவ் பண்ண வேணாம், ஆனா அவன் வேற யாரையும் லவ் பண்ண கூடாது. ஏன் இப்படி தோணுது? go to therapy. ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கா, ஆனா லவ் பண்ண வேணாமா, ஆனா அவன் வேற யாரையும் லவ் பண்ண கூடாதா. what do you want sister? what do you want? What do you want? What do you want? It's not that simple. What do you want? சோ வந்து இப்ப என்கிட்ட சொன்னதா அப்படியே போய் அந்த பையன் கிட்ட சொல்லுங்க. அவரும் வந்து எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, எனக்கு லவ்லாம் பண்ண வேணாம், நம்ம சும்மா ஒன்னா இருக்கலாம் அப்படி சொன்னாருன்னா சும்மா ஒன்னா இருங்க. இல்ல இஃப் ஹி இஸ் லைக் ஆர் யூ கிரேசி அப்படி கேட்டாருன்னா வேலிட், மூவ் ஆன். சின்ன வயசுல பக்கத்து வீட்டு தாத்தா தண்ணி கேட்டாரு, பட் நான் டம்ளர்ல உச்சா போய் கொண்டு போய் கொடுத்துட்டேனா. முன்னாடி நாள் தான் கிரிக்கெட் ஆடி அவர் வீட்டுல முன்னாடி மாட்டி இருந்த கண்ணாடிய உடைச்சோம். சோ யாரும் விளையாட கூடாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. அந்த வெறியில பண்ணிட்டேன். தாத்தா வீட்டு கண்ணாடிய உடைச்சு உச்சா. தாத்தா என்ன பாவம் பண்ணாரு? கண்ணாடிய உடைச்சனால கிரிக்கெட் ஆடக்கூடாதுன்னு சொன்னது ஒரு குத்தமா? லைக் அவங்க வீட்டுக்குள்ளேயே பால் போச்சுன்னா அதை பொறுக்கி வச்சுட்டு தரமாட்டேன் அந்த மாதிரிலாம் சீன் போடுவாங்க. தட் இஸ் annoying. பட் நீங்க கண்ணாடிய உடைச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் அவர் கூடாதுன்னு சொன்னீங்களா, கோவம் வந்துச்சா, உச்சா போய் ஐ எம் ஜட்ஜிங் யூ. டோன்ட் ஜட்ஜ் மீ. ஒரு நாள் நானும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுல ஆள் இல்ல, தனியா இருக்கேன்னு என்ன கூப்பிட்டாங்க. ஓகே, அது நைட்டு 10 மணி இருக்கும். எனக்கு போக பயமா இருந்துச்சு. லைக் கோஸ்ட் மூவிஸ்ல ஆகும்ல, அதனால கூடவே என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை கூட்டிட்டு போனேன். She scolded me and we broke up. இதெல்லாம் வந்து படத்துல வர கதை. We don't judge. We just find this funny. Stole money from பூசாரி தட்டு and gave it to a beggar. 10 rupees. இதெல்லாம் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இது வந்து குட் ஈவில்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது வந்து நல்ல விஷயம். சாமி உண்டியல்ல போடுறத விட ஒரு பெக்கர் கிட்ட கண்ணுக்கு நேரா பார்க்கலாம். Their life getting a little bit better. அதனால this is better. This is actually good. We don't judge. We appreciate. அடுத்து I peed in swimming pool. I know this is common. ஏன்னா நிறைய பேர் இத சொல்லி நான் கேட்டிருக்கேன். பட் ஐ ஜட்ஜ். ஸ்விம்மிங் பூல்ல நீங்க மட்டும் இல்ல, ப்ளீஸ் ஹேவ் பேசிக் டீசென்சி. சோ ஐ ஜட்ஜ். சின்ன வயசுல விரல ஷார்ப்பனருக்குள்ள விட்டு சீவுனா பென்சில் மாதிரி ஷார்ப்பா என் ஃபிங்கர் ஆயிடும்னு நினைச்சேன். பட் அவ்வளவுதான். உங்க வியப்புடன் பாக்குறேன் உங்களோட பிரெயின்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுறத பத்தி. we don't judge. ஒரு குழந்தைக்கு கியூரியாசிட்டி இருக்கிறது பாராட்டக்குரியது. so we don't judge. so yeah, இதோட முடிச்சுக்கலாம். I think that is it. I had fun filming this. ஏன்னா இவ்வளவு அன்ஹிஞ்ச்டான ஃபாலோவர்ஸ் எனக்கு இருக்காங்கன்னு நான் எதிர்பார்க்கல. and y'all are fun. நிறைய பேர் questionable-ஆ இருக்கீங்க, நிறைய பேர் ஃபன்னா இருக்கீங்க. ஒரு mixed bag of followers and I had fun. I think you had fun watching the video. End of the day நான் உங்களை ஜட்ஜ் பண்றதெல்லாம் முக்கியம் இல்ல. நீங்க உங்களை ப்ராப்பரா ஜட்ஜ் பண்ணி இதை மாத்தணும், இதை மாத்த வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப பேச விரும்பலை. பாய் பாய்.